வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, சித்திரை மாசம் 2ஆம் தேதி. இந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா சித்திரை மாசம் 2ஆம் தேதி. இந்த 2ங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உகந்தது. இப்படி சந்திர பகவானுக்கு உரிய 2ங்கிற நம்பர் வரக்கூடிய தேதி திங்கட்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த மாதிரியான நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுவும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலாம். நம்ம சேனல்ல டெய்லியும் அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி தொடர்ந்து நாம பாத்துக்கிட்டு வரோம். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரங்களை பத்தி நாம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பணத்தை வசியம் செய்யறதுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 7 அரிசி இருந்தாலே போதும், உங்க கையில கோடி கோடியா பணம் புரள ஆரம்பிக்கும். நீங்களே நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கு, வறுமை நீங்கிறதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் 2 மடங்கா கிடைக்கிறதுக்கு, உங்க கையில பணம் சேர ஆரம்பிக்கிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க தாராளமா செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆபீஸ்ல இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். இத மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி 7 அரிசி நமக்கு தேவைப்படும். எண்ணி 7 பச்சரிசிய நீங்க எடுத்துக்கோங்க. முனை உடையாத பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி 2 நிமிடங்களுக்கு மேல நமக்கு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. வளர்ப்பிறை அஷ்டமி திதி சொர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்தது. அந்த வகையில இந்த பச்சரிசியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அஷ்டலட்சுமிகளோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் அரிசியை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம இன்னைக்கு செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம இந்த அரிசியும் சந்திர பகவானுக்கு உகந்தது. இப்படி ஒரே பரிகாரத்துல அஷ்டலட்சுமிகள் மற்றும் சந்திர பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் தேவைப்படும். தண்ணீரும் சந்திர பகவானுக்கு உகந்தது. இந்த தண்ணீருக்கு மெமரி பவர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அறிவியல் பூர்வமாவே இந்த தண்ணீருக்கு அதிக அளவுல ஞாபக சக்தி இருக்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு உடனடியா பலன்கள் கிடைக்கும். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சு பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை இன்னைக்கு நாம செய்ய போறோம். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கெட்ச் பேனாவை பயன்படுத்துறது இந்த பரிகாரத்துக்கு பெட்டர் ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸ்கெட்ச் பென் அப்படி இல்லைன்னா மார்க்கரை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலரும் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது. சரி, இப்ப நாம தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும், எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்கு
அதுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இன்னும் பெஸ்டான டைமிங்ஸ சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் பெஸ்டான டைம். அந்த டைம்ல தான் நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க, சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா பாத்தீங்கன்னா வேற எப்பெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமைகள்லயும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான இடத்துல அமைதியான மனநிலையில உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், அடுத்ததா சந்திர பகவான் கிட்டையும், அஷ்டலட்சுமிகள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அடுத்ததா நமக்கு இன்னும் ஒரு பொருள் தேவைப்படும். நான் அதை சொல்றதுக்கு மறந்துட்டேன். கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் தேவைப்படும். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர் அப்படி இல்லைன்னா கிண்ணத்துல நிரம்ப தண்ணீரை ஊத்திக்கோங்க. இந்த தண்ணீரை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 நாணயத்துல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பலை பத்தி நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். அதிக அளவுல இந்த சிம்பலை பயன்படுத்தி நான் உங்களுக்கு பரிகாரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2024 வருஷத்துல இருக்கக்கூடிய 224 இதை நீங்க ஆட் பண்ணும் போது உங்களுக்கு 8ங்கிற நம்பர் வரும். இந்த 8ங்கிற நம்பர் தான் இன்ஃபினிட்டி சிம்பல். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 நாணயத்துல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நாம டம்ளர்லயோ கிண்ணத்திலயோ தண்ணீரை ஊத்திருக்கோம். அந்த தண்ணீருக்குள்ள 7 அரிசிய நீங்க போட்டுக்கோங்க. அடுத்ததா இந்த ₹1 நாணயத்தையும் அந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த தண்ணீரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. பணம் வர்றதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கற்பனை பண்ணி பார்த்தா போதும். இதுக்கப்புறமா இந்த டம்ளரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஜன்னல் பக்கத்துல நீங்க வச்சிருங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த தண்ணீரை எடுத்து இந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை எடுத்து காய வச்சிருங்க. நீங்க துணிய வச்சு துடைக்க வேண்டாம். அந்த ₹1 நாணயம் அப்படியே காத்துல காயட்டும். அதுக்கப்புறமா பணம் வைக்கக்கூடிய பீரோலையோ பர்ஸ்லயோ இந்த ₹1 நாணயத்தை நீங்க வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்கு மேல இந்த ₹1 நாணயத்தை நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா அந்த தண்ணீரால உங்க கைகளை நீங்க தேய்ச்சி கழுவுங்க. இப்படி தேய்ச்சி கழுவும் போது பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது சொல்லிக்கிட்டே நீங்க தேய்ச்சி கழுவுங்க. நான் 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் பணத்தை ஈர்க்கிறேன். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷன்ஸ் சொல்லி அந்த தண்ணீரால உங்க கைகளை நீங்க தேய்ச்சி கழுவுங்க. அதுல நாம 7 அரிசி தான் போட்டிருக்கோம். அந்த 7 அரிசியையும் கூட உங்க கையோட தேய்ச்சி கழுவிருங்க. கிச்சன் சிங்க்ல நின்னுகிட்டு இதை நீங்க செய்யுங்க. இப்படி தேய்ச்சி கழுவினதுக்கு அப்புறமா உங்க கைய நீங்க துடைக்க வேண்டாம். ட்ரெஸ்லயோ டவல் வச்சோ கட்டாயமா துடைக்க கூடாது. காத்துல இந்த ஈரம் தானாவே காயட்டும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.